மற்றொரு அண்மை செய்தியாக தேனி மாவட்டம் வைகை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக வைகை அணையின் நீர்மட்டமானது கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். கனமழையால் வைகை அணையின் நீர்மட்டமும் உயர்ந்து வருகிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ், இது குறித்தான முழுமையான விவரங்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து மதுரை மாவட்டம் முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளான மேகமலை, வெள்ளிமலை, போடி, கொட்டக்குடியாறு மற்றும் சுருளி அருவி பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக வைகை அணை நீர்வரத்து கிடுகிடுவென அதிகரித்து வருகிறது. தொடர் நீர்வரத்தால் 70 அடி உயரம் கொண்ட வைகை அணை நீர்மட்டம் தற்போது 64 அடியை எட்டியுள்ளது. வைகை அணை நீர்மட்டம் 66 அடியை எட்டிய போது கரையோர மக்களுக்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்படும். இந்த நிலையில் தேனி மாவட்டத்தில் பலத்த மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதால் வைகை அணை நீர்மட்டம் விரைவில் முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வைகை அணை நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் தேனி, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய 5 மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.